நிறைய ஸ்டோரிஸ் நிறைய பேர் வித்தியாசம் கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு கேவலமான ஸ்டோரிஸ் அதெல்லாம் கேள்விப்படுவோம், நமக்கு வாந்தி வந்துடும். அந்த வாந்தியை வந்து எங்கடா போய் யாருக்கிட்ட இதை போய் சொல்கிறதுன்னு சரி தெளிவு கிடைக்கணும் உங்ககிட்ட இதை பேசலான்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த கண்டென்ட்டை ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை செட் ஆகிடுது. என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு டேட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் பேசுவாங்கள்ல, மாப்பிள்ளை கிட்ட மாமியார் பேசுவாங்க, அவங்கள பற்றி விசாரிப்பாங்க. என்ன தம்பி, என்ன வேலை பண்ணுற, என்ன செய்கிற, எல்லாம் கேட்பாங்க. இது என்ன ஆகிடுது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் மாமியாரும் பொண்ணோட அம்மாவை சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன ஆயிடுது, வத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரும் வந்து ஒரசர வரையில வம்பு தும்பு வச்சுக்காதடா, யாரும் உன்ன உசுப்புற வரையில ஒரு பாட்டு இருக்கும் தெரியும்ல. இங்க என்ன ஆயிடுது, மாமியாருக்கும் மாப்பிள்ளைக்கும் பத்திக்கிட்டோன்னு என்ன பண்ணுது, மாமனாரும் பொண்ணும் குழம்பி போயிடுறாங்க. ஏன்னா இது எங்க போய் முடிஞ்சிருச்சு, சும்மா கெஸ் பண்ணுங்களேன். மாமனார் என்ன சக்தி பண்ணியிருக்க போகிறாங்க, அந்த மாமியாரும் அந்த மாப்பிள்ளையும் ஏதோ அந்த பொண்ணோட வாழ்க்கைக்காக பேசியிருப்பாங்க. இல்லை தம்பி நீ இதோட குடிக்கக்கூடாது, தம்மடிக்கூடாது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க மாமியார். இல்லை அவரோட என்ன சம்பாதிக்கிறாரு, என்ன செய்கிறாரு ஏதாவது கேட்டிருப்பாங்க. இது எதுவுமே கேட்கல. மாமியார் மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, டே என்னோட பொண்ணை வேணாம் உனக்கு, அதை விட ரொம்ப ஒரு அழகான பொண்ணு நான் காட்டுறேன், அது யாரு அப்படின்னா வாடான்னு காட்டுறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டு கண்ணாடியில் தன்னை காட்டியிருக்குது. மாப்பிள்ளை பயங்கர ஷாக் ஆயிட்டான். என்ன அங்க அத்தை சொல்றீங்க, நான் வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்தா உங்களே கல்யாணம் பண்ணி சொல்றேன். இதோட விடல, பொண்ணோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச அண்டா குண்டா சாமான் நகை செட்டு இது எல்லாத்தையும் தூக்கின்னு அப்பவே போய் நான் அவனை கூட்டினு கரெக்ட் பண்ணிட்டு ஓடிடுச்சு. ஓடினது எங்க போச்சுன்னு நினைக்கிறீங்க, இது ஊரு கேவலம், நம்ம இங்கே தெரியாத தேசத்தில் போனோம் அப்பெல்லாம் இல்லை. நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க எங்கள் வீட்டில். யார் கொடுமை பண்ணுறாங்க, என்னோட புருஷன் கொடுமை பண்ணுறாரு. என்னென்ன இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கொடுமை பண்ணுறாராம். என்ன வாழ்க்கைங்க இது ஏங்க, ஒரு பெரியவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை நல்லா கொண்டு போங்கன்னு பார்த்தா இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நேற்று இப்போ சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மட்டும் என்ன ஏஜ் ஆகுது, நாங்கள் 2 பேரும் மேஜர்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நின்று இருக்கு. சரி, இன்னைக்கு இருக்கிற பாதி வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மாங்க தான். நல்ல அம்மாங்களும் இருக்கிறாங்க, எல்லா அம்மாங்க ஒன்றே என்ன கோச்சுக்காதீங்க, அம்மாங்க என்ன கரெக்டான அட்வைஸ் பொண்ணுக்கு கொடுக்கணுமோ நிறைய நேரத்தில் தரதில்லை. தன்னோட நல்லது என்ன, தன்னோட சுயநலம் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பீப்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவுசே சொல்கிறேன், குழந்தைங்கள பெற்றுக்க கூடாது. குழந்தைங்களை பெற்றுக்காத கொஞ்ச நாளே இந்த வீட்டுக்காரர் சரியில்லைன்னா இன்னொரு வீட்டுக்காரோட போய் வாழ்ந்துடலாம். ஆனால் அதை விட்டுட்டு குழந்தையும் பெற்றுட்டு இந்த குழந்தைங்களும் நேர்மையில் அந்த பொண்ணு வந்து ஓன்னு அழுதுங்க. இந்த பொண்ணுக்கு ரெடி பண்ண மாப்பிள்ளை இந்த அம்மா ரெடி பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு. இந்த கேவலமான கதை கேட்டோம்னா சத்தியமாக உங்கள் எல்லாருக்குமே சீன் தோணும், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, சில நேரத்தில் சில மனுஷங்க தன்னோட ஆசையை பெருசாக பார்த்துடுறாங்க, பிள்ளைங்களோட ஆசையை மதிக்கிறது இல்லை, பார்க்கறதே இல்லை. அந்த மாதிரி பர்சனை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கன்னா சில பேரெல்லாம் திருத்தவே முடியாது. திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, உண்மையாக சொல்கிறேன். அதுதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த கதை என்ன ஆச்சு, கல்யாணம் பண்ணாங்களா, அவங்க லைஃப்பில் என்ன ஆச்சுன்றதெல்லாம் இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் நல்ல விஷயங்களை பேசலாங்க. தேங்க்யூ.